அருகுற எதிர்ச்சொல் தருக. தொலைவில். அருகுற எதிர்ச்சொல் தொலைவில். ஓங்கு என்பதன் எதிர்ச்சொல் தாழ்த்து. ஓங்கு என்பதன் எதிர்ச்சொல் தாழ்த்து. கிளை பிரிவுகளுள் சரியில்லாததை கூறுக. போத்து. சரியில்லாதது போத்து. கிளை பிரிவுகளில் இல்லாதது போத்து. பொருந்தாததை தேர்ந்தெடு. அன்றில் மாசுணம் தத்தை பிடவம். சரியான விடை தத்தை. சரியான விடை தத்தை. சந்தி பிழையற்ற தொடரை எடுத்தெழுதுக. வாணிகம் செய்வதற்காக கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான். சரியான விடை சந்தி பிழையற்றது. வாணிகம் செய்வதற்காக கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. இலை இழை. இலை தாவர உறுப்பு. இழை செய். இழைந்து செய்கிறது இழை செய். மனம் மனம் ஆகியவற்றின் சரியான பொருளை கண்டறிந்து எழுதுக. மனம் வாசனை. மனம் உள்ளம். மனம் வாசனை. மனம் உள்ளம். மா என்பதற்கு தவறான பொருளை தேர்ந்தெடு. விலங்கு மாமரம் பெரிய. இது எல்லாமே சரியானது. அப்போ தவறானது மாவு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி மாவு. வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. வாழ். வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வாழ். முடித்தான் எனும் சொல்லின் வேர்ச்சொல் முடி. முடித்தான் எனும் சொல்லின் வேர்ச்சொல் முடி. அகர வரிசைப்படி அமைந்த சொல் வரிசை தேர்ந்தெடு. சரியான விடை அகம். எல்லாத்துலேயுமே முதல் எழுத்து ஆ தான் இருக்குது. க ஞ ட த. அப்போ இந்த ஆர்டரில் இதுதான் சரியான ஆர்டர். சரியான விடை ஆப்ஷன் பி அகம். அங்கு. அடுத்து அத்தான். அடுத்ததும் பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி எழுதுகிறது தான். இதில் எல்லாமே மால தான் இருக்குது. அப்போ முதல்ல இம்மு கூட்டல் ஆ மா. இம்மு கூட்டல் இ மீ. இம்மு கூட்டல் உ மு. இம்மு கூட்டல் ஏ மே. இம்மு கூட்டல் ஐ மை. அப்போ இந்த அகர வரிசையில் பார்த்திங்கன்னா நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடரை தெரிவு செய்க. சான்றோர் காட்டிய பாதையில் செல். இதுதான் சரியான விடை. சான்றோர் காட்டிய பாதையில் செல். அடுத்தது முறையான சொற்றொடரை குறிப்பிடுக. ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றி பூவனை சூடிக்கொண்டு செல்வர். ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றிப்பூ. ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றிப்பூ சூடிக்கொண்டு செல்வர். இதுதான் சரியான விடை. அடுத்தது வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் எனப்படும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இது கொஷின் அதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொஷின் நம்ம எப்படி கேட்கலாம்? வினைமுற்று தொடர் என்பது யாது? வினைமுற்று தொடர் என்பது யாது? இதான் சரியான விடை. 16 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இளங்குமரனார் தமிழ் திரு என அழைக்கப்படுகிறார். இதற்கான கொஷின் தமிழ் திரு என அழைக்கப்படுபவர் யார்? அதான் சரியாக இருக்கும். இளங்குமரனார் தமிழ் திரு என அழைக்கப்படுகிறார். அப்போ கொஷின் தமிழ் திரு என அழைக்கப்படுபவர் யார்? 17 கீழ் வருவனவற்றுள் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. இது சரியான விடை. பந்து உருண்டது. பந்து உருண்டது. சரியான விடை. தன்வினைனா அந்த சப்ஜெக்டே என்ன பண்ணுது அப்படின்றத சொல்கிறது. அந்த சப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை பண்ணும். பந்து உருட்டப்பட்டது இன்னொருத்தவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ இது கிடையாது. பந்தை உருட்டினான். இதுவும் வேற ஒருத்தவங்க பண்ணுறது. பந்தை உருட்டச் செய்தான் இன்னொருத்தவங்க பண்ணுறது. பந்து உருண்டது தன்னைத்தானே
உருண்டு வருது அப்படின்றத சொல்கிறதுனால தன்வினை. அடுத்தது செய்வினை தொடரை குறிப்பிடுக. குடியரசுத் தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டை தொடக்கி வைத்தார். செய்வினை அப்படின்றது இந்த ஆக்ஷனை இன்னொருத்தர் பண்ணுறார். உலகத் தமிழ் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டை தொடக்கி வைத்தார். அப்போ அதுதான் சரியான விடை. தம்பி கடைக்கு போகிறாயா என்றால் உடம்பு வலிக்கிறது எனல் என்ன வகை விடை? தம்பி கடைக்கு போகிறாயா அப்படின்னா உடம்பு வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். உற்றது உரைத்தல் என்ன ஃபேக்டோ அதை சொல்கிறோம். உடம்பு வலிக்குது அதனால் போக முடியலன்றதுக்கு தான் சொல்ல வரான். உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல். தம்பி கடைக்கு போகிறாயா உடம்பு வலிக்கிறது அப்படின்னு பதில் சொன்னாங்கன்னா உற்றது உரைத்தல். மதுரைக்கு வழி யாது அப்படின்னு கேட்குறாங்க. என்று வினாவிற்கு இது என்று கூறுவது கூட்டு விடை. ஓகேங்களா? இது ஒரு குரூப், அதாவது இந்த பக்கம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் கூட்டு விடை. மதுரைக்கு வழி யாது என்று வினவினால் இது என்று கூறும் விடை கூட்டு விடை. கடைக்கு போவாயா என்னும் வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போக மாட்டேன் அப்படின்னு நெகட்டிவில் சொல்கிறதுனால மறை விடை. ஓகேங்களா? போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் இதில் மறை விடை. போவையா ஆமாம் இல்லைன்னு சொல்லாமல் போக மாட்டேன்னு சொல்கிறதுனால மறை விடை. பிறமொழி சொற்கொண்ட சொற்றொடரை குறிப்பிடுக. சந்திரமதி. சந்திரமதி அதுதான் பிறமொழி சொல் இருக்கக்கூடியது. சந்திரமதி. அகங்காரம் இணையான தமிழ்ச்சொல் செருக்கு. அகங்காரம் தமிழ்ச்சொல் செருக்கு. அகங்காரம் செருக்கு. அதான் சரியான விடை. சரியான எழுத்து வழக்கு சொல்லை பேஞ்சது அப்படின்னு சொன்னால் பெய்தது. பேஞ்சது அப்படின்றது எழுத்து வழக்கில் சொல்கிற மாதிரி தான் பெய்தது. பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கு எது அது அப்படின்னு கேட்குறாங்க. இது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. உணவு சமைத்தால் அது மட்டும்தான் சரியாக இருக்குது. உணவு சமைத்தால். உணவு செய்தால் அப்படின்றது தவறு. உணவு உண்டாக்கினால் அப்படின்றதும் தவறு. உணவு உருவாக்கினால் அப்படின்றதும் தவறு. அதனால் உணவு சமைத்தால் 2 மட்டும்தான் சரி. பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கு இது எது சரியானதுன்னு கேட்குறாங்க. தொலைவட்டை. தொலைவட்டை அப்படின்றது தொலைவு அப்படின்னு தான் எழுத்து வழக்கு. கரெக்டு. செத்த சற்று நேரம் பொறு. செத்த நேரம் பொறு சற்று. ஓகேங்களா? நீத்துப்பாக்கம் சோற்று கஞ்சி. அப்போ இது 3மே சரியானது. அழுக்கம் அப்படின்றது தவறானது. சரிங்களா? தொலைவட்ட, தொலைவு, செத்த, சற்று, நீத்துப்பாக்கம், சோற்று கஞ்சி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குது. வான்மழை பொழிகிறது. வான்மழை பொழிகிறது அதான் சரியானது. வான்மழை பொழிகிறது அதான் சரியான விடை. அடுத்தது நாடும் மொழியும் நமதிரு கண்கள். விடைக்கேற்ற வினா அமைக்க. நமதிரு கண்கள் யாவை? நமதிரு கண்கள் யாவை அப்படின்னு கேட்டதான் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி, நமதிரு கண்கள் யாவை. அடுத்தது 29. சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. யானைமலையில் உள்ள பிராமி கல்வெட்டுகள் எத்தனை அப்படின்றது தான் சரியானது. யானைமலையில் உள்ள பிராமி கல்வெட்டுகள் எத்தனை அப்படின்றது தான் சரியானது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடும். சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றதுக்கான வினா என்னவாக இருக்கும்? சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்றது தான் சரியாக இருக்கும். சாகித்ய அகாதமி விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். இதற்கான சரியான வினா சாகித்ய அகாதமி விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் யார்? அடுத்தது 31. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. இரவு வீட்டிற்கு தாமதமாக சென்றேன், ஆகையால் என் தந்தை கடிந்து கொன்றாள். அதனால் ரீசன் அது சொல்கிறதுனால ஆகையால் என் தந்தை கடிந்து கொண்டார். இரவு வீட்டிற்கு தாமதமாக சென்றேன், ஆகையால் என் தந்தை கடிந்து கொண்டார். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கொடை கோடை. கொடை அப்படின்றது ஈகை கொடுக்கறது. கோடை அப்படின்றது வேநீர் காலம். கொடை ஈகை, கோடை வேநீர் காலம்.
குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து கூறுறது. பறை பாறை, பறை அப்படின்றது முரசை குறிப்பிடுது. பாறை கருங்கல் திரள். பறை வந்து முரசு, பாறை வந்து கருங்கல் திரள். அடுத்தது குறில் நெடில் ஆகியவற்றில் பொருள் மாற்றம் அறிந்து சரியானதை கண்டறிக. குளம் கூலம், குளம் அப்படின்றது குடியை குறிக்குது. கூலம் அப்படின்றது தானியம். ஓகேங்களா, குளம் வந்து குடியை குறிக்குது, கூலம் அப்படின்றது தானியம். 35 கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் ராஜேந்திர சோழன். காரணம் ராஜேந்திர சோழன் கடாரத்தை வென்றான் அப்படின்றாங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது ராஜராஜ சோழன், அதனால் இது வந்து தவறு. கூற்று வந்து தவறு. ராஜேந்திர சோழன் கடாரத்தை வென்றான், இது வந்து சரி. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சொல் அதனுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. வெய்யோன் கதிர், வெய்யோன் கதிர். வெண்மை அறியாமை, வெண்மை அறியாமை. பூகம் கமுகு, பூகம் கமுகு. கரங்கு காற்றாடி, கரங்கு காற்றாடி. சரியான விடை ஆப்ஷன் பி. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. விசும்பு வானம், விசும்பு வானம். ஊழ் முறை, ஊழ் முறை. இருநிலம் பெரிய உலகம், இருநிலம் பெரிய உலகம். தன்பெயல் குளிர்ந்த மழை, தன்பெயல் குளிர்ந்த மழை. சரியானவுடைய ஆப்ஷன் சி. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்னும் அடியில் துய்ப்பது என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுதல். துய்ப்பது அப்படின்றது சொல்லுதல். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் எனும் அடியில் துய்ப்பது என்பதன் பொருள் வந்து சொல்லுதல். ஒரு ஓர் எனும் பெயரடை சரியாக அமைந்த தொடர். ஒரு மொழி ஓர் தேசம், ஒரு மொழி ஓர் தேசம், ஒரு மொழி ஓர் தேசம். அதான் வந்து சரியான விடை. அடுத்தது பிழை திருத்தம் செய்தல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க. ஒரு செய்யுள் ஓர் எழுத்து அடிகள் தோறும் முதல் எழுத்தாக வரின் அது மோனை எனப்படும். இதில் வந்து ஒரு செய்யுள் ஓர் எழுத்து, அதுதான் வந்து எண்ணடை. ஒரு செய்யுள் ஓர் எழுத்து, ஒரு செய்யுள் ஓர் எழுத்து அப்படின்றது தான் சரியானது. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி எனும் அடியில் பாக்கம் அப்படின்றது வந்து சிற்றூரை குறிக்குது. பாக்கம் அப்படின்றது சிற்றூரை குறிக்குது. பாக்கம் அப்படின்றது சிற்றூர். குழவி பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. குழந்தை, குழவி அப்படின்றது வந்து குழந்தைய சொல்கிறது. குழவி பொருத்தமானது வந்து குழந்தை. கோடிட்ட இடங்களை பொருந்தும் சொற்கள் வந்து கேட்குறாங்க. பனை மரத்தில் ஏறி பானையை கட்டினான், பனை மரத்தில் ஏறி பானையை கட்டினான், அதான் சரியானது. ஒருமை பன்மை பிழையை நீக்கி தொடரை தேர்ந்தெடுக்க. சண்டையில் ஆடைகள் கிழிந்து விட்டன, சண்டையில் ஆடைகள் கிழிந்து விட்டன. சரியான விடை சண்டையில் ஆடைகள் கிழிந்து விட்டன. ஒருமை பன்மை பிழையற்ற சொற்றொடர் தேர்ந்தெடுக்க. ஆற்று வெள்ளத்தில் மீன்கள் நீந்தி கழித்தன, ஆற்று வெள்ளத்தில் மீன்கள் நீந்தி கழித்தன, இதுதான் சரியான விடை. பிறமொழி சொற்றொடரை தொடரை தேர்க. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, உரையாடல் அப்படின்றது தான் சரியான. சம்பாஷணை தப்பு, விவாதம் கான்வர்சேஷன் இதெல்லாம் தப்பு. உரையாடல் நடந்தது அதான் சரியாது. நன்மொழி பிரித்து எழுதுக. நன்மை குட்டல் மொழி, நன்மொழி நன்மை குட்டல் மொழி, நன்மை குட்டல் மொழி. தெண்டிரை எழியின்,
தெல் குட்டல் திரை குட்டல் எழினி, தென்திரை எழினின், தெல் குட்டல் திரை குட்டல் எழினி. தன் குட்டல் தமிழ் தண்டமிழ், தன் குட்டல் தமிழ் தண்டமிழ். தரிசு என்பதன் எதிர்ச்சொல் நஞ்சை நிலம். தரிசு அப்படின்றதோட எதிர்ச்சொல் நஞ்சை நிலம். தரிசு எதிர்ச்சொல் நன்சை நிலம். மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஆந்தை அலறியது, ஆந்தை அலறியது, ஆந்தை அலறியது. வழுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தினை தேர்ந்தெடுக்க. பிறரை தீங்கு சொல்லாதிருப்பது புண்ணியம் தரும், பிறரை தீங்கு சொல்லாதிருப்பது புண்ணியம் தரும். இதுதான் வந்து வழுவு சொற்களுக்கான நீக்கி இருக்கக்கூடிய சரியானது. பிறரை தீங்கு சொல்லாதிருப்பது புண்ணியம் தரும். சைபர் ஸ்பேஸ் அப்படின்றதுக்கான கலைச்சொல்லுக்கான தமிழ் வந்து தமிழ் சொல் இணைய வெளி. ஸ்பேஸ் அப்படின்றது வெளி, வெட்ட வெளி அப்படின்றது இருக்கு வெளி. சைபர் ஸ்பேஸ் இணைய வெளி, அதான் சரியான விடை. ஃபிலாசபி அப்படின்றதுக்கான ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து மெய்யியல். ஃபிலாசபி மெய்யியல். கேபினெட், கேபினெட் மினிஸ்டர் அப்படின்றலாம் சொல்கிறாங்களே அமைச்சரவை. கேபினெட் அப்படின்றதுக்கான இணையான தமிழ் சொல் அமைச்சரவை. போ என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை எழுதுக. கவிதா நேற்று சந்தைக்கு போனாள். போ அப்படின்றதுக்கான வினைமுற்று, வேர் சொல்லுடைய வினைமுற்று. கவிதா நேற்று சந்தைக்கு போனாள். வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சம், வினை எச்சத்தை கண்டறிக. கண்ணன் வந்து பயின்றான், கண்ணன் வந்து பயின்றான். எழுது எனும் சொல்லின் வினைமுற்றை எழுதினான், எழுது எனும் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடும். எழுதினான், எழுது அப்படின்றதுக்கு எழுதினான். அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியுது, இது மூணுமே வந்து ஆ ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஆ அப்படின்றதுனால இது பின்னாடி வந்துடும். ஓகேங்களா, இது பிரச்சனை கிடையாது. இப்போ ஆ வரிசையில் இச்சு வந்து முன்னாடி இருக்குது. இச்சு அதாவது ச ர ந. அதனால் இந்த வரிசையில் முதல்ல வந்து இந்த ஆர்டரில் வருது. அடுத்தது ஆல வந்து சாவும் ராவும் இருக்குது. அப்போ இந்த வரிசை. அப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. முறையான தொடரை தேர்ந்தெடுக. நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். இதுதான் வந்து சரியான விடை. நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். 61. சரியான இணையை தேர்ந்தெடு. இது சரியானது வந்து விழி அப்படின்றது வந்து அழைத்தல், விழிக்கிறது, அழைத்தல். விழி அப்படின்றது அழைத்தல். எரிதல் எரித்தல் இரு வினைகளுக்கான வேறுபாடு அறிந்து குறிப்பிடு. எரிதல் அப்படின்றது வந்து ஒளிர்தல். எரித்தல் அப்படின்றது வெப்பம் வதைத்தல் அப்படின்றது குறிக்குது. எரிதல் அப்படின்றது வந்து ஒளிர வைக்கிறது. எரித்தல் அப்படின்றது வந்து வெப்பம் வதைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. விதை, கத்திரிக்கு வந்து விதை, அப்படிதான் சரியான விடை. விதை வந்து கத்திரி. மயக்கத்தை நாம் அகற்றிட வேண்டும். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. எதை நாம் அகற்றிட வேண்டும், அதான் சரியான விடை. எதை நாம் அகற்றிட வேண்டும், மயக்கத்தை நாம் அகற்றிட வேண்டும். அப்போ சரியாக இருக்குது. நட இச்சொல்லினுடைய தொழிற்பெயரை நடத்தல். நட அப்படின்றதுடைய தொழில் பெயர் வந்து நடத்தல். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. இலவு காத்த கிளி போல அப்படின்றது எதை குறிக்குது, ஏமாற்றத்தை குறிக்குது. இலவு காத்த கிளி போல அப்படின்றது வந்து ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். ஊமை தாயை கண்ட சேயை போல பாசம். தாயை கண்ட சேயை போலன்றது வந்து பாசம். ரெஜிஸ்டர் அப்படின்றதுடைய கலைச்சொல்லுடைய இது வந்து பதிவேடு. ரெஜிஸ்டர் அப்படின்றது வந்து பதிவேடு. ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது பதிவேடு. பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்றதுடைய ஆங்கில சொல்லிற்கான நேரான தமிழ் சொல்லினது ஆளறி சோதனை கருவி. பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்றது வந்து ஆளறி சோதனை கருவி. இவங்க தான் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்களுடைய கைரேகை வைக்கிறாங்களே, வச்சு செக் பண்ணுறாங்களே. ஆளறி சோதனை கருவி, அதான் வந்து சரியான விடை.
அடுத்தது 70 பின்வருவனவற்றுள் மருவு அல்லாததை கூறுக. மதிரை அப்படின்றது தான் வந்து மருவு அல்லாதது அப்படின்றது. சரிங்களா? கோவை கரெக்டாக இருக்குது, புதுவை புதுகை இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. மதுரை அப்படின்றது வந்து தவறாக இருக்குது. அதனால் மருவு அல்லாதது மதுரை. சரியான நிறுத்தற்குறி இருக்கிறது. கிருபானந்த வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார் அப்படின்றது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி, கிருபானந்த வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். சரிங்களா? இதுதான் சரியானது. சரியான நிறுத்தற்குறி கொண்ட தொடரை தெரிந்தது. மனித வாழ்க்கை ஓர் ஆறு குலம் அன்று. மனித வாழ்க்கை ஓர் ஆறு குலம் அன்று. இதுதான் சரியானது. நிறுத்தற்குறியிடுக. அப்பா சொன்னார் குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது, அடுத்து தோசை வரப்போகிறது. இதுதான் வந்து சரியான விடை. அப்பா சொன்னார் குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. இதுதான் சரியான விடை. கலை சிலை விலை பொருள் என்னும் சொற்களை இணைக்க கிடைக்கும் புதிய சொற்கள் இதில் ஏதாவது வந்து இணைச்சி கிடைக்கக்கூடிய புதிய சொல் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. விலை பொருள். விலை பொருள். சொற்களை இணைந்து புதிய சொல் உருவாகும். இது வந்து கை, பொன், பேசி, கதை, வெளி, கைபேசி அப்படின்றது தான் சரியான விடை. முன்னாடி வந்து விலை பொருள், இப்போ கைபேசி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்தது 76 சரியானதை தேர்ந்தெடு. இது வந்து இப்போது திரையில் காண்போம் அப்படின்றது நிகழ்காலம். இப்போது ப்ரெசண்ட்டில் சொல்கிறது, இப்போது திரையில் காண்போம் அப்படின்னு சொல்கிறதுனால நிகழ்காலம். சரியான இறந்த கால தொடரை எழுதுக அப்படின்னா கண்ணகி உண்டாள் இறந்த காலம். இது கொடுத்துருக்கிறதே 2 வந்து இறந்த காலம். அதில் கண்ணகி உண்டாள் சந்த இன்பம் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்றதாங்க. இது தவறு. கண்ணகி உண்டாள் அப்படின்றது தான் சரியானது இறந்த காலத்தில். அடுத்தது 78 சரியான சொல்லை இட்டு நிரப்புதல். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கு என்பதற்கு வந்து குணக்கு என்னும் பெயரும் உண்டு. குணக்கு, கிழக்கு அப்படின்றதுக்கு வந்து குணக்கு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த தொடரில் இட்டு நிரப்புக. கலகலவென அப்படின்றது எங்கே கரெக்டாக இருக்கும்? கலைவாணி கலகலவென சிரித்தாள். கலைவாணி கலகலவென சிரித்தாள். அப்போ அதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி. 80 கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக. ஜெயகாந்தன் கதைகள் மனதை ஊடுருவக்கூடியது, தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர், ஆகையால் அவர் மனிதம். இது வந்து ஆகையால் அப்படின்றது தான் வந்து இணைப்பு சொல். இருபொருள் தருக. ஆறு அப்படின்றது வந்து வழியை சொல்லுது, நதியை சொல்லுது. ஆறு அப்படின்றது வந்து வழி மற்றும் நதி. 82 கூற்று மற்றும் காரணம் சரியான தவறான கண்டெழுக. கூற்று தேவர் அணையர் கயவர் என்றார் திருவள்ளுவர். இது வந்து கூற்று, சரியானது. காரணம் தேவர் போல கயவர்களும் அழகானவர் அப்படின்றதாங்க. இதுவும் வந்து சரியானது. அப்போ கூற்றும் மற்றும் காரணம் ரெண்டுமே வந்து சரியானது. கூற்று சரி, காரணம் சரி. தேவர் அணையர் கயவர் என்றார் திருவள்ளுவர், தேவர் போல கயவர்களும் அழகானவர்கள் அப்படின்றது காரணம் ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. அடுத்தது கூற்று காரணம் சரியாக தவற கண்டெடுங்கள். தப்பு என்ற தோற்கருவி இசைத்து ஆடுவது தப்பாட்டம். தப்பு என்ற தோற்கருவி இசைத்து ஆடுவது தப்பாட்டம். அப்போ இது சரியானது. இது தப்பட்டை தப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியானது. அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. கலைச்சொல் ஆக்சிமோரான் அப்படின்னா சொல்முரண். ஆக்சிமோரான் அப்படின்றது வந்து சொல்முரண் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராப் அப்படின்றது வந்து மொபைல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோலாம் கிராப் பண்ணுற முடியாது, செதுக்கிறது. தேவையில்லாததை வந்து எடுத்துகிட்டு நடுவில் இருக்க நம்ம எந்த பார்ட் நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் செதுக்கி அப்படின்றாங்க. கிராப் அப்படின்றது வந்து செதுக்கி அப்படின்றது. சப்சிடி வந்து மானியம். சப்சிடி வந்து இப்போ எல்பிஜி சப்சிடின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, அதனால் எல்பிஜி இந்த மாதிரி சப்சிடின்றது வந்து மானியம் கொடுக்கறது. 87 கீழுள்ள கூட்டு பெயர்களில் வந்து தவறானவை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. கற்குவியல் அப்படின்றது கரெக்டு, புற்கட்டு கரெக்டு, பழக்குலை அப்படின்றதும் கரெக்டு,
மாட்டு மந்தை அப்படின்றது தான் தவறானது. மாட்டு மந்தை. ஆடு கூட்டு பெயர் வந்து ஆட்டு மந்தை. ஆடு ஆட்டு மந்தை. 89 முறையான சொற்றொடரை குறிப்பிடுக. அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. இதுதான் சரியானது. சரியான குறள் தொடரை தேர்ந்தெடுக. சுழன்றும் ஏற்பினது உலகம். சுழன்றும் ஏற்பினது உலகம். இதுதான் சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. இது வந்து தமிழின் இனிமை பாடியவர். பாரதிதாசனை பற்றி கேட்குறாங்க. தமிழின் இனிமையை பாடியவர், பெண்ணுரிமையை போற்றியவர், குடும்ப விளக்கு கண்டவர், இருண்ட வீடை படைத்தவர். இது எல்லாமே சரியானது. அப்போ அனைத்தும் சரி அப்படின்றது தான். பாரதிதாசன் வந்து தமிழின் இனிமையை பாடியவர், பெண்ணுரிமை போற்றியவர், குடும்ப விளக்கு கண்டவர், இருண்ட வீடு படைத்தவர். சரிங்களா? இது எல்லாமே சரியானது. 92 10 வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழக முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்ற காலகட்டத்தில் அரிசி வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. ஒரு நாள் அண்ணா விருதாச்சலம் கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் சோதனை சாவடியில் அவரது வண்டி நிறுத்தப்பட்டது. அங்கிருந்த வருவாய் அலுவலர் முதலமைச்சரின் மகிழுந்து என்று அறியாமலேயே சோதனை செய்தார். மகிழுந்தின் பின்பக்கம் முழுவதும் மாலைகள், கைத்தறி ஆடைகள், வாழ்த்து மடல்கள் இருந்தன. அவற்றை பார்த்த பிறகுதான் அந்த அலுவலருக்கு வந்திருப்பது யார் என்பது புரிந்தது. உடனே அவர் அண்ணாவின் அருகில் சென்று, தெரியாமல் நடந்துவிட்டது, பொறுத்து கொள்ளுங்கள் என்றார். ஆனால் அண்ணா அவர் உதவியாளரிடம் இந்த அலுவலரின் பெயரை குறித்து கொள்ளுங்கள் என்றார். அந்த அலுவலர் தனக்கு ஏதோ நடந்துவிடப் போகிறது என அச்சப்பட்டு அழாத குறையாக கெஞ்சினார். உடனே அண்ணா, நாங்கள் போடும் சட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றும் பொறுப்பு உங்களை போன்ற அலுவலரின் கையில்தான் இருக்கிறது. இன்று நேரில் உங்கள் செயலை பார்த்தேன். உங்களை போன்றதாம் உயர் பதவிக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் பெயரை கேட்டேன் என்றார். இப்போ 92 மகிழுந்தில் வந்திருப்பது அண்ணா என்பதை வருவாய் அலுவலர் எவ்வாறு அறிந்தார்? இதில் வந்து கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, அவர் முதலமைச்சர் என்பதை அறிந்திருந்ததால். காரணம், மகிழுந்தின் பின்பக்கம் மாலைகள், கைத்தறி ஆடைகள், வாழ்த்து மடல்கள் இருந்தன. இதில் வந்து கூற்று தவறு, காரணம் சரி. அப்போ சரியான ஆப்ஷன் சி. அண்ணாவிடம் ஏன் வருவாய் அலுவலர் பொறுத்து கொள்ளுமாறு சொன்னார்? கூற்று வந்து அறிஞர் அண்ணாவை அடையாளம் கண்டறிய முடியாமல் அவர் வண்டியை நிறுத்தி சோதனை செய்ததால். காரணம், அறிஞர் அண்ணா அழைத்ததால். இதில் வந்து கூற்று சரியானது, காரணம் தவறு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று சரி, காரணம் தவறு. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் எத்தகைய சட்டம் இருந்தது? சரியான விடை வந்து அரிசி வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடாது. அரிசி வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடாது. நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பு இடுக. நேர்மையும் துணிவும் உயரிய இடத்திற்கு இட்டுச் செல்லும். இதான் சரியாக இருக்கும். நேர்மையும் துணிவும் உயரிய இடத்திற்கு இட்டுச் செல்லும். சட்டங்களை நிறைவேற்றும் பொறுப்பு யாரிடம் உள்ளதாக அறிஞர் அண்ணா கூறினார்? அரசு அலுவலரின் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அரசு அலுவலரின் கையில். சொல் பொருள், ஆடு, ஆடு வந்து ஆட்டுக்குட்டி, கீரி, கீரி பிள்ளை, பசு, கன்று, பசு கன்று, கோழி, குஞ்சு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. சந்திப்பிழை தொடரை எடுத்தெழுதுக. சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு கண்டேன். சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு கண்டேன். வழுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை எழுதுக. 5 ரூபாய்க்கு 5 பழங்கள் கிடைக்கும். சரியான விடை வந்து 5 ரூபாய்க்கு 5 பழங்கள் கிடைக்கும். மரபு பிழை தொடரை இனம் காண்க. புறா குழையும். சரியான விடை ஆப்ஷன் புறா குழையும்.